ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, காதல் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்துட்டாருங்க. நேற்று இரவு கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி 11 மணி 54 நிமிடத்துக்கு அப்புறம் சந்திர பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டதுனால இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதுமே சந்திராஷ்டிரம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை 4 விஷயங்களை கவனிச்சிங்கன்னா போதுமானது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிவிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்கள் பேச்சை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. நீங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் இன்றைக்கி பேசாமல் யார் கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தீங்கன்னா போதுமானது. அன்போடு கனிவோடு பேசணுங்க. உங்கள் வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து நிதானத்தை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிவிடும். நீங்கள் தேவையில்லாத பேச்சுகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். கடுஞ்சொற்களை நீங்கள் மறந்து கூட இன்றைக்கி யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன். உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரிங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அமைதியாக இருந்தது நல்லது. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பேசினாலும் எந்த பிரயோஜனமும் அதனால் உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் நிதானித்து செயல்படுங்கள். பேச்சுக்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப அவசியம். இங்கே தேவையில்லாத பேச்சை வந்து தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் 3ஆம் நபர் தலையீடு நீங்கள் போய் தவிர்க்கணுங்க. யார் கூடயும் வந்து சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் போய் நடுவில் புகுந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க. உங்கள் கருத்துக்களை கேட்டாலே ஒழிய நீங்கள் யார்கிட்டையும் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஈவன் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் கூட, சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து இன்றைக்கி பதிவிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும். ஸோ உங்கள் வார்த்தைகள், உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு இன்னும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. அமைதியாக இருந்துருங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்காணிங்க. உங்களுக்கான நேரம் வருங்க, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முதலாவது விஷயம். யார் நம்பி அந்த ஜாமீன் கழுத்து நீங்கள் போட்டுறாதீங்க. நான் பொறுப்பேற்றுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்லாம் அள்ளி வீசிடாதீங்க. நீங்கள் வந்து யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கறது நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். 2வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேராசைப்படக்கூடாதுங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையில் பார்த்துட்டு அமைதியாக தான் இருப்பீங்க. உங்களுடைய பணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் பணத்தை வந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. பேராசையை தூண்டி விடுவாங்க. ₹1 கொடுங்க, ₹1 கோடி தருவேன். உங்களுக்கு 1 வருஷத்துல ₹1 கோடி ரிட்டர்ன் வந்துடும். எத்தனை ₹1 இருக்கோ அத்தனை ₹1 கோடி உங்களுக்கு கைக்கு வருங்க. அதனால இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு, இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியாத, அவசரப்படுத்தக்கூடிய சில ஆஃபர்லாம் உங்களுக்கு தந்து உங்க பணத்தை வந்து பிடுங்க பார்ப்பாங்க. நீங்களும் நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா அது வராது. அதனால உங்க பணம் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க, அதை நீங்க பத்திரமா போட்டு பூட்டி வைங்க. ரொம்ப அவசியமான செலவு இது. செலவு பண்ணி தான்பா ஆகணும். வேறு வழியே இல்லைன்னா மட்டும் செலவு பண்ணுங்க. மற்றபடி உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க. வெளியவே எடுக்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாளைக்கு நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தேவையில்லாத சில குழப்பங்கள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் மனசை வந்து பிளாங்காக வச்சுக்கிட்டு உங்கள் காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலை, எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை கூட நீங்கள் வந்து இழுபறியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு எதனால் உருவாகும்னா, மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பை மாதிரியான சிந்தனைகள் மூலமாக தான் உருவாகும். அதனால தேவையில்லாத விஷயங்களை மனசுலேருந்து ஒதுக்கிட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்பவும் போல செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக காரியம் ஆரம்பிப்பதற்கு அல்லது சில முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைக்கி உகந்த தருணம் அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் நண்பர்களே. இது உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும். உங்களது திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணியிலான அனைத்துமே இது பொருந்துங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிதாக ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது
ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுல கூட இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ரகசியங்களை யார்ட்டையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. உங்கள் காதலராகவே இருந்தாலும் உங்கள் ரகசியங்களை இன்னைக்கு நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் உங்களோட ரகசியங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரகசியங்களை காதலர்கிட்ட மறைக்கிறது தப்பு இருந்தாலும் அது இன்னைக்கு சொல்லுறது உசிதமான ஒரு காரியமாக அமையாதுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது விஷயம் பயம். மனசுல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பங்கள், பயங்கள் இருந்துகிட்டே இருக்கலாங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஆனா நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் மனசுல இருந்து அது உங்களுக்கு ஒரு கவலையாக ஏற்படுத்திக் கொண்டே இருக்கணுங்க. அந்த மாரி கவலையெல்லாம் நீங்க விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தைரியமா செயல்படுங்க. ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்க வழக்கமான காரியங்கள தைரியமா நீங்க செயல்படுங்க. பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. ஜாலியாக இன்றைய தினத்தை நீங்கள் கழிக்க முடியும். அற்புதமான ஒரு நாளை நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசியமான விஷயம் கோபம். கோபத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க தாங்க கிங்கு. அந்த அளவுக்கு கோபம் மூலமாக தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் நீங்க தவிர்க்க முடியும். கோபத்த வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமா தான் தவிர்க்க முடியும். மத்தவங்க என்னதான் டென்ஷன் பண்ணாலும் சரிங்க, நீங்க அமைதியாக கோவப்படாம உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேச்ச வந்து பேசிட்டு உங்க கோவத்த வந்து நீங்க கண்டிப்பாக வெளிக்காட்டலாம். இப்பொழுது அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. கோபத்த எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள மைண்ட்ஸ வந்து டைவர்ட் பண்ணலாம். அல்லது இறை வழிபாடுகள் உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகளுக்கு போயிட்டு நீங்க பிடித்தமான கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு அமைதியாக இன்றைய தினத்தை வந்து கழிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது நல்லது. வெளியில போயிட்டு இந்த ஸ்பைசியான உணவுகள அல்லது உங்களுக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சு நீங்க வந்து சில உணவுகள சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்திவிடும். அதனால நீங்க தேவையில்லாத உணவுகள இன்னைக்கு சாப்பிடாம உங்களுக்கு வீட்லயே சமைச்ச உணவுகள மட்டும் சாப்பிட்டுட்டு, ஆரோக்கியமான உணவு மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து உண்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது. அதன் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்க உடல் வெயிட்டுக்கு அதிகமான வெயிட் எல்லாம் இன்னைக்கு தூக்காதீங்க. ஓவர் பிரஷர் குடுத்து உங்க உடம்ப வந்து வருத்திக்கிற அளவுக்கு வேலையெல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அத தள்ளி போடுங்க. அற்புதமான ஒரு நாளா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு பொறுமையாக நிதானத்துடன் இருங்க. முக்கியமான முடிவெல்லாம் இன்னைக்கு எடுக்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு பிடித்தமான வேலைகள மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்து கொண்டு நிம்மதியா இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முதலீடுகள்லாம் இன்னைக்கு செய்யாதீங்க. உத்தியோகத்திலயும் உங்க அலுவலக பணியிலும் சரி, இன்னைக்கு நீங்க பொறுமையாக நிதானத்துடன் விவேகமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக பச்சை நிறம் இன்னைக்கு அமையுதுங்க. எனவே கிரீன் கலரை நீங்க இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ, தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்க எதிர்காலம் குறித்த சில ஐடியாக்கள் இன்னைக்கு உதயமாகலாங்க. அது குறித்த விஷயங்களை இன்னைக்கு நீங்க பிளான் பண்ண வேண்டாம். இன்னைக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க நினைச்ச பணிகள் இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியா ஆனாலும் சரி, உங்க காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு காரியமும் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். செஞ்ச காரியத்தை திரும்ப செய்யாத அளவுக்கு நீங்க பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் நிதானத்துடன் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்கள் மீது பழிபாவங்கள் ஏற்பட்டாலும் அது மறைந்துவிடுங்கிறதுனால நீங்க அதை பத்தி அதிகமா அக்கறை கொண்டு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க. பொறுமையா இருங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கலாங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப அவசியம். கடன் இன்னைக்கு வாங்கவே வேண்டாம். கடன் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் முயற்சிகள் நீங்க நிறைய செய்யலாம். ஆனா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாங்க. உங்க காரியங்களை நீங்க வழக்கமான காரியங்களை மட்டும் முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம். அதை நினைத்து நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. பலவீனங்களை கூட உங்களால பலமாக மாற்ற முடியும். அதனால இன்னைக்கு பொறுமையா இருக்க வேண்டியது, விவேகமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.